இங்கே இவ்வளோ இடம் இருந்தாலும் இன்னும் வந்து இங்கே சொந்த வீடு கட்டல, வாடகைக்கு தான். வாடகைக்கு தான். சோ ராமசாமி அவர் காலத்தில் தான் வந்து விற்றாங்க. ஆமாம். இப்போ இந்த இடத்த வாங்கியிருக்கிறது யாருங்கய்யா? சுஜாதாம்மா. சுஜாதா, நடிகை சுஜாதா வந்து இந்த இடத்த வாங்கியிருக்காங்களா? நல்லா பழகுறாங்க சகஜமாக ஒரு கிராமத்தில். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. அவர் இங்கே பக்கத்தில் இருக்காரு, தெரியும், வந்து போகிறாங்க, பசங்கள்லாம் வந்து போகிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல உள்ள இடம் மட்டும் எவ்வளவு இருக்கும்? அதெல்லாம் ஒரு 130 ஆகுது. அவர் மட்டும் பார்த்துருக்கேன் நான். யார்? சுஜாதா அம்மாவோட வீட்டுக்காரு. அவர் வருவாங்களா போவாங்களா அவங்க குடும்பத்துலேருந்து? அம்மா இறந்துட்டாங்க. ம். அவர் ஐயா மட்டும் அங்கே இருக்கார் பக்கத்து ஊரில். வந்து நல்ல காத்தோட்டமான இடம், பொல்யூஷன் கண்ட்ரோல் கிடையாது, நல்லா அதால் விரும்பி அந்த இடத்த வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்க ஐயா. ஒரு பிள்ளையும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்களும் இங்கே தான் இருக்காங்களா, சென்னையில் இருக்காங்களா? புள்ள அங்கே இருக்காரு. மறைந்த குணச்சித்திர நடிகை சுஜாதா அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மர்மமாகவே தமிழ் திரை உலகினர் மத்தியில் இருந்துச்சுங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்க கணவரால் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க அப்படின்னு பல தகவல்கள் வெளியில் வந்துச்சு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றியும், தமிழ்நாட்டில் ஒரு குட்கிராமத்தில் 150 ஏக்கர் இடம் வாங்கி அந்த பண்ணைக்கு நடுவில் ஒரு பண்ணை வீடு புதுசாக கட்டி அந்த வீட்டில் குடியேறாமையே கைவிடப்பட்டிருக்குது. பாலடைஞ்சு போய் இருக்கிற சுஜாதா அவங்களுடைய அந்த வீட்டையும் இதே கிராமத்துக்கு பக்கத்தில் தற்சமயம் சுஜாதா அவங்களுடைய கணவர் வாடகைக்கு வீடு எடுத்து வசிச்சுட்டு வராரு. அந்த வீட்டையும் இந்த கிராம மக்கள் சுஜாதா அம்மா பற்றி என்ன தகவல்கள் நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் சுஜாதா பற்றி கேள்விப்படாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோங்க. சுஜாதா அவர்களால் கட்டப்பட்டு குடியேறாமையே கைவிடப்பட்ட அந்த பண்ணை வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி சுஜாதா அவங்களுடைய கடைசி காலத்தில் இந்த ஒரு சிறிய ஊரில் தாங்க வாடகைக்கு வீடு எடுத்து வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த வீட்டில் தற்சமயம் சுஜாதா அவங்களுடைய கணவர் வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டை பார்த்துட்டு நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டையும் போய் பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, இது என்ன ஊர்ண்ணா? இது திம்மாவரம். திம்மாவரம். உங்கள் பேர்ண்ணா? ஆறுமுகம். ஆறுமுகம். இப்போ நடிகை சுஜாதா இருக்காங்களாண்ணா? ஆமாம். அவங்க வந்து தமிழில் பெரிய நடிகை அவங்க. ஆமாம், நல்லா நடிகை. இப்போ பல நடிகைகளும் இடம் வாங்குறாங்க, பெரிய பெரிய, அதாவது ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி எஸ்டேட் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து வாங்கியிருக்காங்க இடம் அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிராமத்தில் நல்லா வசதியாக இருக்குது, தண்ணீர் வசதி இருக்குது, நல்லா ஆட்கள்லாம் அங்கே அதிகமாக வேலை செய்யறதுக்கு வசதியாக இருக்கும், நல்ல போக்குவரத்தான இடம். அது நல்ல ஃபேமஸ். கஞ்சிபுரம் பக்கத்தில், செங்கல்பட்டு அருகாமையில் ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. இது சரி. ஆத்தூர்னு ஊர். அவங்க வாங்கியிருக்காங்க நிலம். அவங்க வீட்டுக்காரர் வந்து இங்கே நம்ம வீடு பக்கத்தில் இருக்கும். இங்கே அவங்க முன்ன வந்து இடம் வாங்கி எல்லாம் ஒரு 10 வருஷம் ஆயிருக்குமான்னு நான் ஞாபகம் இல்லை. நல்ல 15 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். அது வாங்கினாங்க, வாங்கிட்டே விவசாயம் பண்ணுறாங்க. அவர் இங்கே பக்கத்தில் இருக்காரு, தெரியும், வந்து போகிறாங்க, பசங்கள்லாம் வந்து போகிறாங்கன்னு சொன்னாங்க. அவர் மட்டும் பார்த்துருக்கேன் நான். யார்? சுஜாதா அம்மாவோட வீட்டுக்காரர். அவரை பார்த்து. சுஜாதா அம்மா இறந்த பிறகு தான் அவர் இங்கே இருந்தார். இங்கே இவ்வளோ இடம் இருந்தாலும் இன்னும் வந்து இங்கே சொந்த வீடு கட்டல, வாடகைக்கு தான் இங்கே இருக்கார். இப்போ அந்த இடம் அங்கே கட்டிக்கிறாங்களான்னு தெரியல, நம்ம பக்கத்தில் இருக்கிறதால அது தெரியும். சென்னையில் சொந்த வீடு இருந்தாலும் இங்கே நிலத்தெல்லாம் பார்த்து இங்கே வந்து நல்ல காத்தோட்டமான இடம், பொல்யூஷன் கண்ட்ரோல் கிடையாது, நல்லா அதால் விரும்பி அந்த இடத்த வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி சரி. மக்கள்கிட்டலாம் இப்போ நல்லா பழகுவாங்க. எப்படி பழகுறாங்க? நல்லா பழகுறாங்க. அதெல்லாம் வந்து நல்லா பழகுறாங்க. சகஜமாக ஒரு கிராமத்தில். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. சரி சரி. நல்ல குணமுடையதான் வாழ. இப்போ இந்த ஐயா சொன்னதை வச்சு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம செங்கல்பட்டுலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திம்மாவரம் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்கோம். இந்த ஊரில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கல்ல, ஒரு வீடு, ஒரு சிறிய வீடு தெரியுது. இந்த வீடு தான் சுஜாதா அம்மா அவங்க கடைசி காலத்தில் வாழ்ந்த வீடு. இது ஒரு வாடகை வீடு தாங்க. இந்த வீட்டில் தற்சமயம் சுஜாதா அவங்களுடைய கணவர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. சுஜாதா அம்மாவுக்கு ஆண் பெண்ணுன்னு 2 பிள்ளைகள். ஆண் பிள்ளை பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காரு, பெண் பிள்ளை வந்து பெங்களூர்ல மருத்துவராக பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை ஒரு மர்மம் நிறைந்த வாழ்க்கையா பலராலும் கருதப்பட்டாலும், அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்க ஒரு மிகப்பெரிய பண்ணை நிலத்தை வாங்கி அதில் ஒரு பண்ணை வீட்டை கட்டி அமைதியாக வாழணும்னு முடிவு பண்ணி வந்த ஊர் தாங்க ஆத்தூர் அப்படின்றது. செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம திம்மாவரத்தில் நிற்கிறோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆத்தூர் அப்படின்ற ஊர் வந்துடும். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 150 ஏக்கருக்கு நிலம் வாங்கி
அதுக்கு நடுவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பண்ணை வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை, இந்த மலை அடிவாரத்தில் தான் அந்த பண்ணை நிலம் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் அந்த பண்ணை வீட்டையும் கட்டி அந்த வீட்டில் குடியேறாமையே கைவிட்டிருக்கிறாங்க. அங்கே போய் நம்ம அந்த வீட்டையும் மற்ற தகவல்களையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற சுஜாதா வாங்கிய அந்த பண்ணை நிலம் யாரோடது தெரியுமா? நடிகை ரம்யா கிருஷ்ணன் தாத்தா அவங்களுடைய இடம் தாங்க. ரம்யா கிருஷ்ணனுடைய தாய்மாமனான துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் ஜோ ராமசாமி அவங்கள்ட்ட தான் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் அவங்க தாத்தாவுக்கு இந்த ஆத்தூரில் 500 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பகுதி இருந்திருக்குதுங்க. மிக பெரிய அளவில் இங்கே கரும்பு விவசாயம் நடந்திருக்கு அந்த காலத்தில். இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தரிசு இடமா தாங்க கிடக்கு. ஜோ ராமசாமி அவர் காலத்தில் தான் வந்து விற்றாங்க. ஆமாம். இப்போ இந்த இடத்த வாங்கியிருக்கிறது யாருங்கய்யா? ஐயா சினிமா நடிகர் இருந்த அம்மா சுஜாதாம்மா. சுஜாதா, நடிகை சுஜாதா வந்து இந்த இடத்த வாங்கியிருக்காங்களா? இப்போ இந்த இடம் அவங்கள்ட்ட தான் இருக்குதுங்களா? இப்போ இந்த 150 ஏக்கர் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆத்தூரில். ஆமாம். வருவாங்களா போவாங்களா அவங்க குடும்பத்துலேருந்து? அம்மா இறந்துட்டாங்க. அவர் ஐயா மட்டும் அங்கே இருக்கார் பக்கத்து ஊரில். யார் சுஜாதா அம்மாவோட கணவரா? ஆமாம். இங்கே பக்கத்து ஊரில் தான் இருக்காங்களா அவங்க? அவர் வாரத்துக்கு ஒரு முட்டையை வந்து பார்த்துட்டு போவார். வயசாயிருச்சு அவருக்கும். அவங்களுக்கு பசங்கள்லாம் இருக்காங்களா? அவர் புள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க. ஒரு பிள்ளையும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்களும் இங்கே தான் இருக்காங்களா சென்னையில் இருக்காங்களா? புள்ள அங்கே இருக்காரு, பொண்ணு வெளியூரில் இருக்குது. வெளியூரில் இருக்குது. இப்போ இந்த இடம்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் மாடு கொண்டாந்து மேய்ப்போம் கொள்ளுவோம். சும்மா அங்கே பாதுகாப்பாக பார்த்துருப்போம். இப்போ இப்படியே கிடக்க மாணவரியாக கேள்வி கேட்பாடு இல்லாமல் எதுவும் பிரச்சனை இல்லாதனாலலாம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சார் பேசுவார். சார் அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே இந்த இப்போ இங்கெல்லாம் வீடு இருக்குது. இந்த வீடெல்லாம் வந்து இப்போ அவங்க தோட்டத்து வீடு தானுங்களா? ஆமாம். இது உள்ளதாங்க சுஜாதா அவங்க கடைசி காலத்தில் அவங்களுக்காக கட்டிய பண்ணை வீடு இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சுஜாதா கேரளாவை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்களுடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராசிரியருங்க. இவருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பணிபுரியறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதனால் இவங்களுடைய குடும்பம் இலங்கைக்கே குடிபெயர்ந்திருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சுஜாதா இலங்கையில் இருக்கக்கூடிய காலி அப்படின்ற இடத்துல டிசம்பர் 10, 1952 பிறக்கிறாங்க. இவங்க பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா இலங்கை தான். இவங்களுடைய பூர்வீகம் கேரளா. இலங்கையில் பிறந்த இவங்களுடைய இளமை காலம் முழுவதும் இலங்கையில் தாங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய பள்ளி படிப்பு முழுக்கவுமே இலங்கையில் தான் இருந்திருக்கு. அதனால இவங்களுக்கு சரளமாக சிங்களம், ஆங்கிலம் இது ரெண்டுமே எழுத படிக்க தெரியுமா. மலையாளமும் தமிழும் நல்லாவே பேசுவாங்களாங்க. பள்ளி படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா பள்ளியில் நடக்கக்கூடிய நாடக நிகழ்ச்சியில் ரொம்ப ஆர்வமாக பங்கு பெறுவாங்களாம். அதுக்கு அவங்க அம்மா பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்களாம். ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்குதுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்க பள்ளி படிப்பை முழுமையாக இலங்கையில் முடித்த பிறகு 1971 தன்னுடைய சொந்த ஊரான கேரளாவில் உள்ள எர்ணாகுளத்துக்கு குடும்பத்தோடு குடிபெயர்ந்திருக்காங்க. கேரளா வந்த இவங்க சிறிது காலம் தையல் பயிற்சி எடுத்து வீட்டிலேயே ஒரு தையல் கலைஞராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு நடிப்பின் மேலே ஆர்வம் இருந்தாலும் இவங்களுடைய அம்மாவுக்கு தன்னுடைய மகளை நடிகையாக்கணும் அப்படின்னு மிகுந்த ஆர்வத்தோடு இருந்திருக்காங்க. இருந்தாலும் சுஜாதாவுடைய அப்பாவுக்கு இதில் துளியும் விருப்பம் இல்லையாங்க. விருப்பம் இல்லாட்டியும் சுஜாதாவுடைய அம்மா தன்னுடைய மகளுக்காக சினிமா வாய்ப்பை தேடி இருக்காங்க. அதன் பிறகு இவங்களுக்கு மலையாளத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்களுடைய முதல் படமே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து மலையாளத்தில் பல படங்களில் நடிச்சிருந்தாலும் மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்பவே ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியாக இருந்ததுனால இவங்க தமிழில் வாய்ப்பு தேடி சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வாய்ப்பு தேடி வந்த இவங்களுக்கு இவங்களுடைய முதல் திரைப்படமே இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க. பெண்ணை முக்கியத்துவப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்தில் இந்த கதாபாத்திரம் அப்படின்றது ரொம்பவே ஒரு கனமான கதாபாத்திரமாக வடிவமைச்சிருந்தார் கே பாலச்சந்தர். தமிழ் எழுத படிக்க தெரியாத இவங்க வசனத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தில் உணர்ச்சி பூர்வமாக பேசினதை பார்த்து பாலச்சந்தரே ஆச்சரியப்பட்டுட்டாராம்.
அந்த அளவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாமையே இந்த படத்தில் பல நீண்ட வசனங்களை சரளமாக பேசியிருப்பாங்க. இந்த படம் தமிழில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இதன் பிறகு பார்த்திங்கன்னா பல இயக்குனர்கள் இவங்களுக்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு தேடி வந்தாங்க. தொடர்ந்து இவங்க சிவாஜி, ரஜினி, கமல்னு பல முன்னணி நடிகர்களோட ஜோடியாக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக பெண் கதாபாத்திரத்தை முக்கியத்துவப்படுத்தி எடுக்கக்கூடிய திரைப்படத்தில், அதாவது கனமான கதாபாத்திரங்கள் இவங்களை தேடி வந்துச்சு. அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாகவே நடித்து இவங்களுடைய நடிப்பாற்றலை முழுமையாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு தாங்க சுஜாதா அவங்களுக்காக கட்டிய கனவு இல்லம். அப்படியே புதுசாக கட்டி முழுமையாக முடிக்கப்படாமல் அப்படியே கைவிடப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்த வாங்கி இந்த பண்ணை வீட்டை தான் இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. தன்னுடைய கடைசி காலம் அமைதியான ஒரு பண்ணை வீட்டில் தன்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டு 2007-8 இந்த காலகட்டத்தில் இந்த வீட்டை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீட்டை கட்ட ஆரம்பித்து முடிய போகிற கட்டத்தில் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து உடல்நிலை அடைஞ்சு மருத்துவமனையிலேயே சில காலம் இருந்த பிறகு இந்த வீட்டை முழுமையாக கட்டி முடிக்காமலேயே 2011 அவங்க மருத்துவமனையிலேயே உயிர் பிரியுது. தன்னுடைய கனவு இல்லமாக கட்டிய இந்த வீட்டில் சுஜாதாவால் ஒரு நாள் கூட வாழ முடியலை. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவரும் இந்த வீட்டை முழுமையாக கட்டி முடிக்காமல் அப்படியே கைவிடுறாரு. 2011 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இந்த வீடு அப்படியே கைவிடப்பட்டு வீட்டு மேலே பாருங்கள் ஆலமரமே முளைச்சிருச்சு. அந்த அளவுக்கு இந்த வீட்டை சுத்தமாக கைவிட்டுட்டாங்க. இருந்தாலும் சுஜாதாவுடைய நினைவாக இந்த இடத்தை விட்டு போகாமல் அவருடைய கணவர் இந்த ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டில் வாடகைக்கு வசிச்சுக்கிட்டு வராரு. வாரத்துக்கு 2 தடவைனாச்சும் இந்த வீட்டை பார்த்துட்டு போயிடுவாராங்க. அதுலேருந்தே தெரியுது சுஜாதா மேலே அவருடைய கணவர் எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருந்துருப்பார், காதல் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. சுஜாதாவை அவருடைய கணவர் கொடுமைப்படுத்தியதாக வந்த தகவல் அனைத்துமே வதந்தி அப்படின்றது பின்னாடி தெரிஞ்சிச்சு. சுஜாதாவும் அவர் கணவரும் காதலிச்சு திருமணம் பண்ணவங்க. திருமணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் தன்னைய முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிட்ட சுஜாதா படங்கள்லேருந்து ஒதுங்கி இருந்தாங்க. சில முக்கியமான இயக்குனர்கள், முக்கியமான நடிகர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக சில படங்களில் திருமணத்துக்கு பிறகு நடித்தாங்க. அவங்க தமிழில் கடைசியாக நடித்த படம் பார்த்திங்கன்னா அஜித் நடித்த வரலாறு அப்படின்ற படத்தில் அஜித்துக்கு தாயாராக நடிச்சிருந்தாங்க 2006. அதுதான் அவங்க தமிழில் நடித்த கடைசி படம்.